வணக்கம். கனவு ஊர்வலங்கள்ங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான்னு இருக்கேன். கதைக்கு போகலாமா? அம்மா இப்படி திடீரென்று முடிவை எடுப்பாள் என்று சத்யா எதிர்பார்க்காததினால் அப்படியே குலைந்து போனாள். அதிகம் கேட்கிறார்கள் என்று கணக்கு பார்த்த அம்மா ஏன் இப்படி இந்த முடிவுக்கு வந்தாள்? ஏம்மா, அவங்க கேட்குற அளவுக்கு நம்மால் சீர் செய்ய முடியுமா என்று சன்ன குரலில் கேட்டாள் சத்யா. என்னைக்கு இருந்தாலும் பண்ணித்தானே ஆகணும் என்று பதிலளித்தாள் சாவித்ரி. அவளால் அமைதியாக சாப்பிட முடியவில்லை. கௌஷிக் சத்யாவின் காதல் நிலை எங்கே போய் நிற்குமோ என்று திகிலடைந்து விட்டிருந்தாள். சரி, என்னைக்கு இருந்தாலும் பண்ணித்தான் தீரணும். இப்போ பணத்துக்கு என்ன பண்ணுவியாம் என்று கேட்டாள் சத்யா. வனிதாவுக்குன்னு வச்சிருக்கிற நகைகளையும் விற்று பண்ணிட போறேன் என்று அதிராமல் பதில் சொன்னாள் சாவித்ரி. அம்மா என்று குரல் எடுத்து வீறிட்டாள் சத்யா. சாவித்திரியின் அப்பா 2 வருடங்களுக்கு முன்னால் இறந்து விட்டார். எல்லாமே சுய சம்பாத்தியம். இருக்கும் வீட்டையும் சிறிது நிலங்களையும் மகள்களுக்கு பங்கிட்டார். 20 பவுன் நகைகளையும் 5000 ரூபாயையும் சாவித்திரிக்கு கொடுத்தார். கணவனை இழந்து வறுமையில் வாடி நிற்கிறாளே என்ற பரிதாபம். 2 பெண்கள் கல்யாணம் நடக்க வேண்டுமே. இந்த நகைகளும் பணமும் கொஞ்சமாவது உதவும் என்று இந்த ஏற்பாட்டை செய்திருந்தார். வனிதாவின் 10 பவுனில் தான் அம்மா கையை வைக்கப் போகிறாள். எதற்காக இந்த ஏற்பாடு? அம்மா தன்னை நம்பவில்லை. அந்த அளவுக்கு என்ன நடந்து போச்சு? சாப்பிட்ட கை காய்வதற்குள் சாவித்திரி பிள்ளை வெட்டினரை பார்க்க கிளம்பிவிட்டாள். முரளி சினிமா போயிட்டான், வந்ததும் சாதம் போடு என்று மகளிடம் கூறிவிட்டு கிளம்பினாள். 2 மணிக்கு வந்த முரளி சாப்பிட்டு விட்டு கிளம்பினான் நண்பனுடன். அம்மா வீட்டில் இல்லாதது வசதியாய் போயிடுச்சு. கௌஷிக்கிற்கு ஃபோன் பண்ணலாமா? கோவிலுக்கு வந்தவனை திரும்பி கூட பார்க்காததினால் என் மேல் கோபம் தீராமல் இருக்குமோ? அவனுடைய ஃபோன் நம்பர், வேலை பார்க்கும் செக்ஷன் எதுவும் தெரியாதே. ஃபோன் செய்ய கடை தெருவிற்குத்தான் போக வேண்டும். எதிரே சாவித்திரியோ தெரிந்தவர்களோ வந்துவிட்டால் எத்தனை பணமானாலும் சரி, கௌஷிக்கிற்கு ஃபோன் செய்தே தீர வேண்டும். ஏதாவது ஒரு செக்ஷனுக்கு ஃபோன் செய்தால் கௌஷிக் பற்றி சொல்ல மாட்டார்களா? அம்மா வந்துவிடும் நேரமாகிவிட்டது, என்ன சொல்லுகிறாள் என்று பார்ப்போம் என்று காத்திருந்தாள். 3 மணி அளவில் வந்தாள் சாவித்ரி. ஏற்றியும் இறக்கியும் சீர்வரிசைகளை ஒப்புக்கொண்டு வந்திருந்தாள். அத்தோடு கூட மறுநாளைக்கு மறுநாள் வெள்ளிக்கிழமை என்பதால் லக்ன பத்திரிகை கொடுக்கவும் ஒப்புக்கொண்டு வந்துவிட்டாள். பையன் சென்னை திரும்பும் முன்னரே லக்ன பத்திரிகை நிகழ்ச்சியை முடித்துவிட வேண்டும் என்றாள் பையனின் அக்கா. இடி விழுந்தாற்போல் நிலை குலைந்து போனாள் சத்யா. ஜன்னலின் கீழும் அலமாரியின் பக்கத்திலுமாக நின்று கண்களை துடைத்துக் கொள்ளும் மகளை கண்டு கசிந்தாள் சாவித்ரி. மகளின் அருகில் சென்று தலையை தடவினாள். காதலுங்கிறது ஒரு இனிமையான கனவு சத்யா. அந்த கனவு கலைஞ்சதும் கவர்ச்சி போயிடும். பெரிய பணக்காரரின் பிள்ளை கௌஷிக். செல்லம்மா மாமியின் சொத்தும் அவனுக்கு தான். இவர்களெல்லாம் உன்னை மருமகளா ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறியா என்று மகளை கேட்டாள். அம்மா என்று விம்மிய சத்யா தாயின் தோளை தழுவிக்கொண்டு அழுதாள். மறுநாள் கௌஷிக்கின் அலுவலகத்திற்கு ஃபோன் செய்து கடைசியில் கௌஷிக்கை கண்டுபிடித்து விட்டாள் சத்யா. நம்பரை சுழற்றும் கரத்தில் நடுக்கம். தன்னை ஒரு பெண் குரல் அழைக்கும் என்று அந்த நேரத்தில் கௌஷிக் எண்ணவே இல்லை. 2ஆம் தடவையாக மலைக்கோட்டைக்கு சத்யா வராமல் ஏமாந்த தாபம். ஆனால் இம்முறை சத்யா மீது கோபம் வரவில்லை. என்ன காரணம் என்ற தவிப்பு தானே எழுந்தது. ஹலோ ஹலோ கௌஷிக், சத்யா தான் பேசுகிறேன். அவனால் மகிழ்ச்சியை அடக்கி கொள்ள முடியவில்லை. சத்யா, நீயா? இரு, கிள்ளி பார்த்துக்கிறேன் என்றான் பரபரப்பாக. கிள்ளி பார்த்துக்க வேண்டாம், சத்தியமாக சத்யா தான் பேசுகிறேன். சத்யா, நீ ஏன் நேற்று மலைக்கோட்டைக்கு வரல? உனக்காக எத்தனை நேரம் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? நீங்கள் காத்துட்டு இருக்கிற விஷயம் எனக்கு என்ன ஜோசியமா தெரியும்? என்ன சத்யா இப்படி கேட்குற? உன் தம்பி முரளிக்கு நேற்று டிஃபன் வாங்கி கொடுத்து காக்கா பிடிச்சு விசிட்டிங் கார்டு பின்னாலே எழுதி கொடுத்தேனே. முரளி என்கிட்ட தரலையே கௌஷிக். தரலையா? சுதி குறைந்து ஒலித்தது. சரி, அது போகட்டும் கௌஷிக். எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுத்து. நாளைக்கு லக்ன பத்திரிக்கை தரப்போகிறாங்களாம். சொல்லும் பொழுதே காற்றில் படபடக்கும் காகிதமாக குரல் படபடத்தது. சத்யாவின் குரல். ஐசி. என்ன ஐசி? என் கல்யாணத்துக்கு வந்து நான் இன்னொருத்தங்க கூட நிற்கிறத பார்க்க போகிறீங்களா? என்ன சத்யா பண்ணுறது? என்ன வாங்க நீ வரதில்லை.
நீயும் நானும் தனியாக சந்திச்சு 2 வார்த்தை பேசக்கூட நாழி இல்லையம்மா. அதுக்கு தான் சொல்ல வந்திருக்கேன். என்ன சொல்ல போற? நாளைக்கு லக்ன பத்திரிக்கை பிள்ளை வீட்டில் தான் நடக்கும். நீங்கள் 5 மணிக்கு வந்துருங்க. நான் தனியாக இருப்பேன், பேசிக்கலாம். ஓகே. ஃபோனை வைத்து காசை கொடுத்து விட்டு நிம்மதியாக போனாள் சத்யா. கடிகாரத்தில் 1, 2, 3 என்று அடித்தும் சத்யாவுக்கு தூக்கம் வரவில்லை. அன்று காலையிலிருந்து நடந்ததெல்லாம் நினைவுக்கு வந்தது. தந்தி கொடுத்து தனது அண்ணாமணியை வரவழைத்து விட்டாள் சாவித்ரி. அவர்கள் சரியாக வெள்ளிக்கிழமை காலை வந்துவிட்டார்கள். அவர்கள்தான் மனையில் உட்கார்ந்தார்கள். கல்யாணத்திற்கு மனையில் உட்கார போகிறவர்கள் அவர்கள்தானே. லக்ன பத்திரிகை கொடுத்து நாள் குறித்து இரவு விருந்தை முடித்துக்கொண்டு திரும்பும் பொழுது இரவு 10 மணி ஆகிவிட்டது. செங்கல்பட்டிலிருந்து மாமா மாமி வந்திருந்தது வீட்டை கலகலப்பாக்கியது. என்ன செய்ய போகிறோம் என்றெல்லாம் சாவித்ரி அண்ணாவிடம் ஒப்பித்தாள். நடுப்பகலிலேயே அண்ணா ஒரு தடவை பிள்ளை வீட்டிற்கு போய் பேசிவிட்டு வந்த பிறகுதான் லக்ன பத்திரிகை கொடுக்க போனார்கள். அவர்கள் கிளம்பி போனதுமே சத்யா கௌஷிக்கை எதிர்பார்த்து உள்ளுக்கும் வெளிக்கும் அலைந்தாள். சற்று இருள் கட்டும் சமயத்தில்தான் கௌஷிக் சட்டென்று பூனை மாதிரி உள்ளே நுழைந்தான். அவன் உள்ளே நுழைந்ததும் சத்யா கதவை சாத்தி தாளிட்டாள். எதிரெதிராக நின்று இருவராலும் எதுவுமே சற்று நேரம் பேசவே முடியவில்லை. ஊடல் கலைந்த பேரானந்தம் அது. கௌஷிக்கின் பார்வையை சற்று நேரம் சந்தித்த சத்யாவுக்கு கண்ணீர் கரகரவென்று வழிந்தது. சத்யா என்று கௌஷிக் அழைத்ததுதான் தாமதம். ஓவென்று அழுதபடி அவனை தாவி அணைத்து கொண்டாள் சத்யா. சற்று நேரம் நெஞ்சு கரையும்படி சத்யாவை அழ வைத்தபடி நின்றான் கௌஷிக். சி அசடு, எதுக்காக அழற? நான் தான் வந்துட்டேனே என்று சமாதானப்படுத்தி கண்களை துடைத்து கொண்டு அவள் கண்களையும் துடைத்து விட்டான். மெல்ல அவளை நடத்தி பெஞ்சில் உட்கார வைத்தான். நீங்க வந்து என்ன பண்றது கௌஷிக்? இதோ முகூர்த்தம் வைக்கிற அளவுக்கு வந்தாச்சு. கல்யாணம்தான் பாக்கி. அப்புறம் நீங்க யாரோ நான் யாரோ தானே. சிச்சி, இப்படியெல்லாம் பேசுறதானா நான் எழுந்து போயிடுவேன் என்றான் கௌஷிக். கண்களை துடைத்து கொண்டாள் சத்யா. ஆரம்ப காலத்தில் அவளை தொட்டு பார்க்க துடித்த கவர்ச்சியான துருதுருத்த எண்ண ஓட்டங்கள் அவனிடம் இப்பொழுது இல்லை. அந்த கவர்ச்சி வற்றி போய் வலுவான காதலாக மாறி தன்னை பற்றி அவளை பற்றி என்றெல்லாம் சிந்திக்க தொடங்கியிருந்தான். அவளை வைத்து காப்பாற்றணும். அந்த ஆண் பிள்ளைத்தனம் தனக்கு இருப்பதை உணர்ந்து கொண்ட வலு தனி தைரியத்தை கொடுத்திருந்தது. ஆனால் எந்த வகையில் அவளை மணந்து கொள்வது என்பதுதான் புரியவில்லை. ஒரு தட்டில் சிற்றுண்டுகளை கொண்டு வந்து வைத்த சத்யா, என்ன கௌஷிக், எனக்கு என்ன வழியை காட்டப் போறீங்க என்று கேட்டாள். தட்டில் வைத்த இனிப்பை முறைத்து பார்த்தான் கௌஷிக். உனக்கு கல்யாண நிச்சயதார்த்தம் நடைபெறுகிறதுன்னு எனக்கு இனிப்பு தெரியா என்று கேட்டான் கௌஷிக். பேச்ச மாத்தாதீங்க, எனக்கு என்ன வழி கௌஷிக் என்று மீண்டும் கேட்டாள். இனிப்பை விண்டு அவள் வாயில் திணித்த கௌஷிக், சத்யா, என் வீட்டாரின் எதிர்பார்ப்புகள் ரொம்ப பெருசு. கல்கத்தாவில் என் அப்பா பாப்புலர் பிஸ்னஸ்மேன். இங்கே என் பெரியம்மாவை பார்த்துருப்பேன். அவள் சொத்தும் எனக்குத்தான். சொல்லப்போனால் அவளுக்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கேன். அவள் இந்த காவேரி கரையை விட்டு வரமாட்டாளாம். சரி, அப்புறம் எனக்கு 2 முறைப்பெண்கள் இருக்காங்க. அம்மா பெரியம்மா வழியில் அவங்க அண்ணா பெண் கல்யாணியும், அப்பா வழியில் அவரின் அக்கா பெண் குசுமாவும் காத்துட்ருக்காங்க. அதனால் உன்னை எப்படி ஏற்றுப்பாங்கன்னு சொல்லு. சத்யா துவண்டு போனாள். அப்படின்னா நான் என்ன செய்ய முடியும் கௌஷிக்? கௌஷிக் ஆணி அடித்த மாதிரி சொன்னான். வீட்டை விட்டு என் கூட ஓடி வந்துரு. கண்களில் ஒளிப்பாய அவள் அவனை பார்த்தாள். பணக்கார பெற்றோர்களை எதிர்த்து கொண்டு தன்னுடன் சாதாரண வாழ்க்கை வாழ வருவதென்றால் இது லேசான விஷயமில்லை. தனக்காக தியாகம் செய்ய முன்வந்து விட்டானா? உண்மையாகத்தான் சொல்கிறீங்களா? உண்மையாகத்தான் சொல்கிறேன் சத்யா. ஏன் நம்பிக்கை இல்லை? நீயும் நானும் ஒன்றாக வீட்டை விட்டு போக முடியாது. நீ முதல்ல போ, நான் வரேன். அவன் சொல்ல சொல்ல அவள் பயத்துடன் கரங்களை நெஞ்சில் குவித்து கொண்டாள். இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடந்திருக்குமே கௌஷிக், அதனால நமக்கு என்ன? நீ சம்மதிச்சா நடக்கிறது? என்ன பதில் சொல்லுவதென்று புரியாமல் நின்றாள் சத்யா. நேரமாகிவிட்டதை உணர்ந்ததால் எழுந்து நின்றான். இனி எந்த நேரமும் சத்யாவின் வீட்டினர் திரும்பலாம். அதற்குள் அவன் கிளம்பி வெளியேறிவிட வேண்டும். என்ன சொல்கிற சத்யா? இப்போவே வா பதில் சொல்லணும்? நீ எப்போ சொன்னாலும் சரி, எல்லாம் உன் கையில் இருக்குமா என்றான் கௌஷிக். குழம்பிய முகத்துடன் அவனையே பார்த்தாள். கொஞ்சம் யோசனை பண்ணணும் கௌஷிக்.
2 நாள் டைம் கொடுங்க. வேண டைம் எடுத்துக்க. சீக்கிரமாக சொன்னாதான் மேலே ஏற்பாடுகளை செய்யணும். நீ வீட்டை விட்டு கிளம்பினா தங்க ஏற்பாடு செய்யணும். முதல்ல நாம் எங்கே போகிறதுன்னு தீர்மானம் செய்யணும் என்று கூறிய கௌஷிக் மெல்ல கதவை திறந்தான். யாரும் பார்ப்பதற்குள் சரையில் என்று தெருவில் இறங்கி நடந்தான். அவன் சிறு புள்ளியாக மறையும் வரையில் சத்யா பார்த்து கொண்டே நின்றாள். தனிமையில் கூட அவன் தன்னிடம் கௌரவமாக நடந்து கொண்டதை பற்றி பெருமை கொண்டாள் சத்யா. அவன் மேல் கொண்ட மதிப்பும் காதலும் பெருகியது. கௌஷிக்கை அடையத்தான் ரொம்ப கொடுத்து வைத்திருக்கிறோம் என்று ஆனந்தப்பட்டாள். கௌஷிக் போன பின்பு 1/2 மணி நேரத்திற்கெல்லாம் சாவித்திரி பூரிப்பும் ஆனந்தமுமாக வீடு வந்து சேர்ந்தாள். மகளிடம் முகூர்த்த தேதியை பற்றி பேசினாள். சத்யா அதிகம் அலட்டிக் கொள்ளவில்லை. இன்பமும் துன்பமும் கலந்து கலவையாக நினைவுகள் புரண்டன. படுத்து புரண்டாலும் என்ன முடிவு எடுப்பது என்பது தெரியாத குழப்பம் ஏற்பட்டது. தன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கி பெருமைப்படும் தாயாருக்கு தீராத அவமானத்தை தரப்போகிறோம் என்ற வேதனைதான் நெஞ்சை நிரப்பியது. இந்த அம்மாதான் ஆகட்டும், கௌஷிக் வீட்டில் போய் கல்யாண பேச்சை எடுத்தால் என்ன? தற்காலத்தில் வசதி இல்லாத பெண்களை வசதி உள்ளவர்கள் மணப்பது என்பது சர்வசாதாரணமாக நடக்கிறது. பாவம், சத்யாவை பெற்றதனால் எப்படிப்பட்ட சொல் அம்புகளை செல்லம்மாவிடமிருந்து சாவித்திரி பட்டாள் என்பது சத்யாவுக்கு தெரியுமா? செல்லம்மா அழைத்ததும் தயக்கத்துடன் தான் போனாள் சாவித்திரி. செல்லம்மா ஏதாவது கேட்டாலும் கோபப்படாமல் பதில் சொல்ல வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டாள். வாழையில் முள்பட்டாலும் முள்ளில் வாழைப்பட்டாலும் சேதம் வாழைக்குத்தான் என்று அனுதாபப்பட்டவளாயிற்றே. சாவித்திரியை கண்டதுமே செல்லம்மா எகிரி குதித்தாள். சாவித்திரி, பெண்ணை அடக்கி வைக்கணும். பணக்கார பையன்னு பெண்ணை வலை வீச வச்சு மாப்பிள்ளை ஆக்கிக்க பார்க்காத. அதுக்கு என் பிள்ளை கௌஷிக் தான் அகப்பட்டானா? அவனுக்கு முறை பொண்ணுங்க இருக்கிறாங்க. வெளியிலேருந்தும் நிறைய வரதுகள். அன்னக்காவடியை பண்ணிக்கொண்டுன்னு ஒன்றும் தலையெழுத்து இல்லை எங்களுக்கு. பெண்ணை ஊர்மையை விடாமல் அடக்கி வை என்று செல்லம்மா சொன்னது சத்யாவுக்கு தெரியுமா? பெற்று வளர்த்தவளை விட காதலித்தவன் தான் இப்பொழுது உயர்ந்து நின்றான் சத்யாவுக்கு. வளர்த்தாலும் அம்மா நிறைவான வாழ்வை தரவில்லை. மனதுக்கு பிடித்தவனுடன் வாழ்வதில் என்ன தவறு? கலங்காமல் இரவை கழித்தாள் சத்யா. என்ன முடிவு? காலை பொழுது பரபரப்பாக விடிந்தது. மலைக்கோட்டையிலிருந்து விழுந்து ஒரு இளம் பெண் தற்கொலை பண்ணிய செய்தியுடன் பொழுது விடிந்தது. தெருக்கள் எல்லாம் அல்லோல கல்லோலப்பட்டது. மக்கள் ஓடத் தொடங்கினார்கள் பார்ப்பதற்கு. கடவுளே, பொழுது இப்படியா விடிய வேண்டும்? மன துணிவு கொண்டவர்கள் அந்த தற்கொலையை பார்க்க ஓடினார்கள். சிலர் வாசலிலே நின்று வருவோர் போவோரிடமிருந்து விஷயத்தை கிரகித்தனர். இளம் பெண் மண்ட பாறையில் மோதி செத்திருக்கா. என்ன கோரம்! யாரையோ நம்பி ஓடி போயிருக்கா. அவன் நடுத்தருவில் விட்டுட்டான். அதான் இப்படி தற்கொலை பண்ணிட்டு இருக்கா. சாஸ்திரி ஒருவர் அவிழ்ந்த குடுமையை முடிந்து கொண்டே சொல்லிக்கொண்டு ஓடினார். இந்த அவமானம் எவன் கூடவோ ஓடுற போது இருந்திருக்கணும். குடும்பத்தோட மானமே போனப்புறம் இவளுக்கு மானம் ஒரு கேடா? இவளால் இவ அப்பா அம்மா எப்படி தலை குனிஞ்சிருப்பாங்க? இவ ஓடி போனதுனால தம்பி தங்கைகளுக்கு கல்யாணம் ஆகாமல் எப்படி கஷ்டப்பட்டாங்களோ? இப்படி தலைக்கு தலை பேசினார்கள். சிலர் துணிவாக தற்கொலை செய்து கொண்ட பெண்ணின் மரணத்தை காணப்போனார்கள். சத்யா திக்கு திக்கென்று அடித்து கொண்ட நெஞ்சை பிடித்து கொண்டாள். தான் ஓடிப்போனால் வனிதா பாதிக்கப்படுவாளா? இதை யோசித்து பார்க்கவே இல்லையே. சே, தன் கௌஷிக் தன்னை இப்படி கைவிட்டு விடுவானா? காப்பி குடிக்க சமையலறையில் நுழைந்த பொழுது அம்மா, மாமா, மாமி மூவரும் இதை பற்றியே பேசி கொண்டிருந்தார்கள். நான் போய் பார்த்தேன்ப்பா. என்ன கோரம், என்ன கன்றாவி என்று கண்களை மூடி திறந்து தோளை குலுக்கினார் மாமா. அவளை கண்டதும் பேச்சு டக்கென்று நின்றது. என்னம்மா, கண்ணெல்லாம் செவந்து கிடக்கு, மூஞ்சி பொது பொதுன்னு இருக்கு. ராத்திரி தூங்கினியா இல்லையா என்று கேட்டார் மாமா. எப்படி தூக்கம் வரும்? இனிமே நாளை எண்ணுவ இல்லையா சத்யா என்று மாமி கேலி பேசினாள். அம்மா, நல்ல அரக்கு கலரில் மஞ்சள் பார்டர் போட்ட ஜரிகை இல்லாத பட்டுப்புடவை எனக்கு நீ வாங்கி தந்துடணும் என்று வனிதா தன் கோரிக்கையை நடுவில் வைத்துவிட்டு குளிக்க போனாள். மாமா வரும்பொழுது ஒரு டெரிகாட் ஷர்ட் துணி கொண்டு வந்திருந்தார் முரளிக்காக. மாமி, எனக்கு அதையே கணக்கு பண்ணிடாதுங்கோ. அதை இன்னைக்கு தைக்க கொடுத்துருவேன். தச்சு வந்ததும் போட்டுருவேன் என்றாள் முரளி. மதிய சாப்பாட்டுக்கு பிறகு அவர்கள் செங்கல்பட்டுக்கு புறப்பட்டு போகும் வரையில் இந்த கேலியும் கிண்டலும் நீடித்தது. சாவித்ரி, எதையும் குறைக்காத. நான் 5000 தரேன். சீனுவையும் ஏதாவது தர சொல்கிறேன்.
அவன் பிள்ளை குட்டிக்காரன், ரொம்பவும் தரவும் முடியாது. போனதும் டிராஃப்ட் எடுத்து அனுப்புகிறேன் என்று கூறியபடி கிளம்பி போனார்கள் மாமாவும் மாமியும். சத்யாவுக்கு ஜுரம் வந்தாற் போல இருந்தது. சாப்பிட்டதும் படுத்து கொண்டாள். இரவு தூக்கம் இல்லாததினால் நல்ல தூக்கம் வந்தது. மகளின் மன உளைச்சல் தாய்க்கு தெரியாதா? தூங்கட்டும் என்று விட்டுவிட்டாள். அதோ இதோ என்று 2 தினங்கள் ரெக்கை கட்டி கொண்டு பறந்தன. சத்யா தயக்கத்துடன் கௌஷிக்கிற்கு ஃபோன் செய்தாள். ஃபோனை எடுத்ததுமே, என்ன சத்யா, ரெடியா? எங்கே சந்திக்கலாம் சொல்லு என்று கௌஷிக் பரபரத்தான். பணம் படைத்தவன் தன்னை எங்கேயாவது கொண்டு வைத்துக் கொள்வது இவனுக்கு சிரமமாக இருக்காது. இவனுக்கு சமுதாய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது. ஆனால் தனக்கு மஞ்சள் மருதாணி கரை மாதிரி தானே வாழ்க்கையிலும் அவலக்கரை படியும். கௌஷிக், நல்ல யோசனை பண்ணினேன். முந்த நாள் மலக்கோட்டையிலிருந்து விழுந்த பெண்ணின் நிலையை பார்த்தேளா? ஒரு நிமிடம் மௌனமாகி போனான் கௌஷிக். நான் கைவிட்டுடுவேன்னு நினைக்கிறியா சத்யா? அன்னைக்கு நான் உங்ககிட்ட மணிக்கணக்காக பேசின்னு இருந்தேனே, தப்பாக நடந்துட்டேனா? எனக்கு உன் மனசு வேணும் சத்யா, நீ வேணும் சத்யா. என்னை பற்றியா நீ இப்படி பேசுகிற? குரலில் தெரிந்த கோபம் அவளை பணிவாக பேச வைத்தது. ப்ளீஸ் கௌஷிக், நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். செய்கிற தப்புக்கு உங்களை மட்டும் நான் குற்றவாளியாக்குவேனா? என் வாழ்க்கையை மட்டும்தான் நான் நினச்சேன். ஆனால் அந்த வாழ்க்கையை அடைய என் தங்க வாழ்க்கைக்கு குறுக்கே நிற்பேன்னு புரிஞ்சுக்கலை. இதுதான் இப்போ பிரச்சனை கௌஷிக். ஓடி போனவள்னு நான் பேர் எடுத்தா என் தங்கையை யார் கல்யாணம் பண்ணிக்குவாங்க என்று கெஞ்சலாக கேட்டாள் சத்யா. சுரீர் என்று கௌஷிக்கிற்கு உண்மை சுட்டது. இதை பார்த்தா என்ன செய்யறது சத்யா? உனக்கு இப்போ நிச்சயம் செஞ்ச வரன் கூட கல்யாணம் நடக்கட்டும். என் வாழ்த்துக்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட் என்று கூறி ஃபோனை வைத்து விட்டான் கௌஷிக். இப்படி டக்கென்று வைத்து விட்டதும் சத்யா அரண்டு போனாள். குபீர் என்று கண்ணீர் பீரிட அந்த பப்ளிக் பூத்தை விட்டு வெளியே வந்தாள். கௌஷிக்கின் கோபம் நெஞ்சை அறைந்தது. நகைகளும் புடவைகளுமாக வீடு நிறைந்தது. 4000 ரூபாய் வரதட்சணை தந்திருக்கிறாள் அம்மா என்று அறிந்த பொழுதுதான் சத்யா முரண்டினாள். வனிதாவுக்குன்னு ஒன்றுமே வைக்காம ஏன் இப்படி பண்ற என்று கோபித்து கொண்டாள். வனிதா இன்னும் படிப்பை முடிக்கவில்லை. முரளி கல்லூரியில் படிக்க வேண்டும். கல்யாணமானால் அவள் டியூஷனில் வரும் பணமும் நின்றுவிடும். அம்மா வேறு உடம்பு சரியில்லை என்று 2 மாதமாக விட்டுவிட்டு மருத்துவ விடுதியில் இருக்கிறாள். உனக்கு வேற உடம்பு சரியில்லை என்றாள் சத்யா. எனக்கு என்ன உடம்புக்கு? மருந்து மாத்திரைன்னு சாப்பிட்டு நன்னா ஆயிட்டேன். உனக்கு கல்யாணம் ஆனால் எல்லாம் சரியாயிடும். இன்னும் கொஞ்சம் கூட டியூஷன் எடுத்தால் வருமானம் சரி கட்டிக்கலாம் என்றாள். இந்த சமாதானங்களை எல்லாம் சத்யாவால் ஏற்க முடியவில்லை. அம்மா திடீரென்று வகுப்பில் மயக்கம் போட்டு ஒரு நாள் விழுந்தாள். டாக்டர் லோ பிரஷர் என்று கூறி ரெஸ்டில் வைத்து விட்டார். சாவித்ரி நிறைய லீவை சேர்த்து வைத்திருந்தாள். 1 மாதம் மெடிக்கல் லீவ், 1 மாதம் ஈட்டி விடுப்பு என்று போட்டு சமாளித்தாயிற்று. கல்யாணத்திற்கு லீவு போட்டால் சம்பளம் வருமோ வராதோ? அம்மா ஒரே பிடிவாதமாக இருந்தாள். நடுநடுவே மாமாக்களும் வந்து போனார்கள். சத்திரம் ஃபிக்ஸ் பண்ண, சாமான்களை பார்வையிட, மறந்ததை நினைவூட்ட, மாமா சீர் பற்றி பேச என்று அவர்கள் உதவி அத்தியாவசியமாக இருந்தது. சாப்பாட்டு நிலம் மாமியின் மஞ்சக்காணி கல்யாண செலவுக்கு என்று மாமா 5 மூட்டை அரிசியை அனுப்பி வைத்தார். அப்பா இல்லையே இதையெல்லாம் பார்க்க என்று அம்மா அழுதாள். சத்யாவை பார்க்க கௌஷிக் விரும்பவில்லை. இதுதான் தன் தலையெழுத்து என்பது போல சத்யாவும் பேசாமல் இருந்தாள். நடந்ததை நினைத்து மனத்தை குழப்பினாள். ஆனால் ஓடிப்போகும் முடிவுக்கு வர துணியவில்லை. வருவதை அனுபவிப்பது என்று பேசாமல் செயல்பட்டாள். பார்த்து பார்த்து அம்மா நகைகளை வாங்கியிருந்தாள். மாமி திருமங்கல்யம் செய்து கொண்டு வருவதாக கூறிவிட்டாள். பூக்காரன், சமையல்காரன், மேளக்காரன் என்று அம்மா விசாரித்து கொண்டிருந்தாள். ஆச்சி இன்னும் 10 தினங்களில் வீடு கொள்ளாமல் மனிதர்கள் வந்து கூடிவிடுவார்கள். பட்சணம் பண்ண 2 மாமிகளை ஏற்பாடு செய்துவிட்டு ஒரு நடுப்பகலில் கூடத்தில் வந்து படுத்தாள் சாவித்ரி. வாசல் கதவு தட்டப்படும் ஓசை. சத்யா, யாருன்னு பாருமா. கையில் உள்ள புத்தகத்தை அலுப்புடன் போட்டாள் சத்யா. அவளுடைய கௌஷிக்கா வந்து நிற்கப் போகிறான். எரிச்சலுடன் கதவை திறந்தாள். எதிரே அவளை மணக்கப் போகும் மாப்பிள்ளை ஸ்ரீதர் நின்று கொண்டிருந்தான். அவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். என்னதான் விரும்பாமல் நடக்கப் போகும் கல்யாணம் என்றாலும் தன் கண் எதிரே தன் கணவனாகப் போகிறவன் நின்று தன்னை பார்த்ததும் சத்யா தலையை குனிந்து கொண்டாள். ஒரே கணம் சமாளித்தாள். உள்ளே வாங்க என்று கதவை நன்றாக திறந்தாள். வேகமாக மின்னல் வேகத்தில் உள்ளே ஓடியவள் அம்மாவின் காதை கடிக்க தவறவில்லை. அம்மா, அவர் வந்திருக்கார். வாரி சுருட்டி கொண்டு எழுந்த சாவித்ரி நாற்காலியை இழுத்து போட்டுவிட்டு ஓரமாக நின்றாள். சற்று இருட்டு தாக்கும் அறை என்பது நினைவுக்கு வந்தவளாக விளக்கை போட்டாள். வாங்க உட்காருங்கோ என்று வரவேற்று ஒரு டம்ளர் தண்ணீரை குடிக்க கொண்டு வந்து வைத்தாள். மகளை காப்பி போடும்படி ஜாடை காட்டினாள். மேஜை மேல் அன்று காலைதான்
பிரஸ்ஸிலிருந்து வந்து வைக்கப்பட்டிருந்த பத்திரிகை கட்டுகளை கண்களால் துழாவினான் ஸ்ரீதர். பெயர் எழுதி எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும். ஒரு விரக்தியான பார்வை அவன் கண்களில் ஓடிக்கொண்டிருப்பதை சாவித்திரி கவனிக்கவில்லை. பத்திரிகையை அவன் பார்க்கும் கண் ஓட்டத்தை உணர்ந்து, செங்கல்பட்டு அண்ணாவுக்கு அனுப்பி மெட்ராஸ்க்கு நேர்லேயே கொண்டு தர சொல்லி எழுதலான்னு இருக்க, அதுதான் முறை என்றவள் ஒரு பத்திரிகையை உருவி அவனிடம் நீட்டினாள். ஆனால் அவன் கையை நீட்டி பத்திரிகையை வாங்கி கொள்ளவில்லை. இருக்கட்டும் என்றான். என்ன சொல்ல வந்திருக்கிறான், என்ன சொல்ல போகிறான் என்று புரியாமல் குழம்பிய சாவித்திரி, கல்யாண காரியங்கள் எல்லாம் நடந்துட்டுருக்கு, புடவை நகைகளை எடுத்து காட்ட சொல்லட்டுமா, ஏதாவது பிடிக்கலைன்னா மாற்றிக்கலாம் என்று தன் பாட்டில் சரளமாக பேசினாள் சாவித்திரி. காப்பியை கொண்டு வந்து வைத்துவிட்டு சத்யா சமையலறைக்கு போக திரும்பினாள். எப்படி பேச்சை ஆரம்பிப்பது என்று ஸ்ரீதருக்கு புரிந்துவிட்டது. சத்யா, ஒரு நிமிஷம் என்றான். சத்யா நின்றாள். சட்டை பையிலிருந்து ஒரு கடிதத்தை எடுத்து சத்யா நிற்கும் பக்கம் நீட்டினான். படித்துப்பார் என்றான். சத்யா வாங்கி படித்தாள். அவள் முகம் வெளுத்தது. இதெல்லாம் என்று திணறினாள். கால்கள் தோய்ந்தன. சாவித்திரி மகளின் தோளை பற்றி கொண்டாள். என்ன சத்யா, என்ன கடிதம்? பேச முடியாத சத்யா கடிதத்தை நீட்டினாள். சாவித்திரி கடிதத்தை படித்தாள். அது ஒரு மொட்டை கடிதம். திரு ஸ்ரீதர் அவர்களுக்கு தங்கள் திருமணத்தை பற்றி ஒரு உண்மையை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். என்னால் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. தாங்கள் மணக்கப் போகும் சத்யாவுக்கு ஏற்கனவே ஒரு காதலன் இருக்கிறான். அவன் பெயர் கௌஷிக். திருமணம் ஆனாலும் சத்யா அவனுடன் ஓடிவிடுவாள். சத்யாவை மணக்கும் தங்களுக்கு மிஞ்சப்போவது அவ பெயர்தான். தங்கள் நலம் விரும்பி. சத்யா விழிகளை உயர்த்தி ஸ்ரீதரை பார்த்தாள். ஸ்ரீதர் தீர்க்கமாக அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அந்த பார்வையின் கூர்மை சத்யாவை துளைக்க விழிகளை தாழ்த்தி கொண்டாள். கலைக்க முடியாத மௌனம் அங்கே நிலவியது. சாவித்திரி உடைந்து போய் அப்படியே உட்கார்ந்து கொண்டாள். பேச்சு எழும்பவில்லை. காப்பி ஏடு கட்டி கொண்டிருந்தது. ஸ்ரீதர் எழுந்து நின்றாள். இதை நீங்க நம்புறேளா என்று சாவித்திரி கேட்டாள். சாவித்திரி தான் கேட்டாள். சத்யாவால் கேட்க முடியவில்லை. எப்படி கேட்பாள்? இனம் புரியாத கலவரம் எழ உள்ளே ஓடினாள் சத்யா. நான் உங்க பெண்ணை தப்பு சொல்ல வரல. ஒருத்தனை நினைச்சுண்டு இன்னொருத்தனோட வாழறதை என்னால் ஒத்துக்க முடியல. 2 பேர் வாழ்க்கையும் நரகந்தான். அப்புறம் இவ காதலனை பார்த்து முடிச்சு வச்சிருங்க. சாவித்திரியின் உடல் அழுகையில் குலுங்கியது. சத்யா இப்படி உள்ளே ஓடிப்போவாள் என்று ஸ்ரீதர் எதிர்பார்க்கவே இல்லை. யார் சொன்னது? எப்படி சொல்லலாம்? இந்த கடிதம் போய் என்னை நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும் என்று சத்யா மன்றாடுவாள் என ஸ்ரீதர் நினைத்து கொண்டு வந்தான். இந்த கடிதம் உண்மையானது என்ற நிஜம் அவன் கன்னத்தில் வந்து அறைந்தது. நீங்க கொடுத்த பணத்தை செக்கா இந்த கவரில் வச்சிருக்கேன் என்று ஒரு கவரை மேஜை மீது வைத்தான். ஒரு சின்ன மொட்டைக்காடுதாசியை நம்பிண்டு நீங்க கல்யாணத்தையே நிறுத்தலாமா என்று சாவித்திரி கேட்டாள். விரக்தியாக பார்த்தான் ஸ்ரீதர். நானும் பலவித கோணங்களிலிருந்து இதை பார்த்தேன். இந்த முடிவு தான் சரின்னு பட்டது. வீம்புக்காக கல்யாணத்தை பண்ணிட்டு 2 பேர் வாழ்க்கையும் பாழாகலாமா? அப்புறம் சத்யா யார் கூட பேசினாலும் என் மனம் சந்தேகப்படும். அதுக்கு அடித்தளமாக இந்த கடுதாசை அமைஞ்சு விட்டது. நீங்கள் நிதானமாக யோஜனை பண்ணால் உண்மை புரியும். இதற்கு மேல் இங்கே நிற்பதோ பேசுவதோ அனாவசியம் என்று போய்விட்டான் ஸ்ரீதர். இருட்டும் வரை உட்கார்ந்த இடத்திலேயே படுத்து கிடந்தாள் சாவித்திரி. வனிதாவும் முரளியும் கல்லூரி பள்ளியிலிருந்து திரும்பி வந்துவிட்டனர். அழுத கண்ணும் சிந்திய மூக்குமாக கிடந்த அம்மாவும் கண்களும் கன்னங்களும் பளபளக்க உள்ளறையில் சத்யாவும் உட்கார்ந்து கிடந்தனர். இவர்களுக்கு என்ன வந்தது? இதன் தொடர்ச்சியை நான் அடுத்த பகுதியில் படிக்கிறேன்.